ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்படுற இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு டபுள் கொஸ்டின் மார்க்கும் ஒரு சிங்கிள் கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல இந்த டபுள் கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இது உள்ள பாருங்கள், இங்கே 201, இங்கே வந்து 200, இங்கே 1ன்னு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா 66ல் 60யை மைனஸ் பண்ணால் 6 வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை 201ல் இந்த 1னை மைனஸ் பண்ணி நடுவில் 200ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ 66லேருந்து இந்த 6யை மைனஸ் பண்ணி தான் அந்த டபுள் கொஸ்டின் மார்க்குக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ டபுள் கொஸ்டின் மார்க் அப்படின்றது வந்து 66லேருந்து 6யை மைனஸ் பண்ணியிருக்கணும். 60ன்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 60ன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. சரி, அந்த சிங்கிள் கொஸ்டின் மார்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிங்கிள் கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1ன்ற நம்பரை மல்டிபிள் பை 3 பண்ணி ஆட் 3 பண்ணியிருக்காங்க. 1 3s are 3, 3 + 3 6ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து இதே ரூல் படி 6 3ஆல் மல்டிபிள் பண்ணி அது கூட ஒரு 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 18 + 3 21 அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கணும். சார், நம்ம யோசிச்சது கரெக்டானு பார்க்குறக்கு அடுத்த நம்பர்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ 21 கூட ஒரு 3யை மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 63 கிடைக்கும். அது கூட ஒரு 3 ஆட் பண்ணும்போது 66 சரியாக வருது. ஸோ அதே மாதிரி 66 கூட ஒரு 3யை மல்டிபிள் பண்ணி ஒரு 3யை ஆட் பண்ணும்போது 201 கிடைக்குது. அதே மாதிரி 201 கூட ஒரு 3யை மல்டிபிள் பண்ணி ஆட் 3 பண்ணும்போது 606 கிடைக்குது. அப்போ நம்ம யோசிச்ச ரூல் வந்து கரெக்ட் தான். ஸோ இதில் மிஸ்ஸிங் நம்பர்னு பார்க்கும்போது 21. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க. இப்போ இதில் வந்து ஒரு டபுளும் ஒரு சிங்கிள் கொஸ்டின் மார்க்கும் இருந்தது. டபுள் கொஸ்டின் மார்க்குக்கு 16 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 60ன்றது இதில் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் தான் 60 இருக்குது. வேறு எந்த நம்பருக்கும் 60 இல்லை பாருங்க. அப்படின்னா நம்ம சிங்கிள் கொஸ்டின் மார்க்கை கண்டுபிடிக்கலாம்லே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சப்போஸ் 2 பேருக்கு 60 இருந்தால் தான் அந்த முதல் வேல்யூவும் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 152. அடுத்த கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ். இதில் என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 6 4ன்றது ரொம்ப சின்ன நம்பர். இங்கே 152ன்னு மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 கியூப் பண்ணியிருக்காங்க, 4ஐயும் கியூப் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் அதிகமாகிடும் இல்லை? ஏன்னா 6 கியூபை 216. அப்போ மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 216லேருந்து 64 மைனஸ் பண்ணும்போது 152 கிடைக்கும். இப்போ இதே ரூல் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கிற நம்பர், அப்புறம் இந்த கீழே இருக்கிற நம்பர் ரெண்டு பேரையும் கியூப் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதே ரூல் படி உங்களுக்கு முதல்ல 5ஐ கியூப் பண்ணும், மைனஸ் ஆஃப் -1ஐ கியூப் பண்ணும். 5ஐ கியூப் பண்ணால் 125, இங்கே மைனஸ் இருக்குது. -1ஐ கியூப் பண்ணால் -1 தான் வரும். இப்போ -1 +1 ஆகிடும். அப்போ 125 + 1 கிடச்சிருக்கும். அப்போ 126 கரெக்டாக எழுதியிருக்காங்க பாருங்க. அப்போ இந்த ரூல் தான் அப்ளை ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மேலே வந்து -2 இருக்குது, இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. -2 கியூப் மைனஸ் இந்த கொஸ்டின் மார்க்கில் இருக்க நம்பரை கியூப் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 19 வரணும். இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ இந்த மைனஸில் இருக்கிற இந்த டேர்ம் அங்கே கொண்டு போயிட்டு 19 இங்கே கொண்டு வந்துக்கலாம். -2ஐ கியூப் பண்ணோம் அப்படின்னா -2 × -2 × -2 -8. இந்த +19 இங்கே வந்தால் -19. மைனஸ் கொஸ்டின் மார்க் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் கொஸ்டின் மார்க் கியூபாக மாறி இருக்கும். -8 -27 நம்ம ஆட் பண்ணும்போது -27 கிடைக்கும். இங்கே வந்து கொஸ்டின் மார்க் கியூப். -27ன்றது யாரோட கியூப்? -3யோட கியூப். 3 × 3 × 3 தான் 27 வரும். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கணும். கொஸ்டின் மார்க் கியூப். பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி நம்மளோட கொஸ்டின் மார்க்கில் வர வேண்டிய நம்பர் வந்து -3 அப்படின்றது தான் சரியானது. 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ரிலேஷன்ஷிப் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் பார்க்கணும், போர்ட் மாஸ் ரூல் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 5 + 3 < 7 - 8 × 4 + 2ன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட் மாஸ் அப்படின்றத வந்து சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா முதல்ல ப்ராக்கெட் இருந்தால் சால்வ் பண்ணணும், அப்புறம் ஆஃப் இருந்தால் சால்வ் பண்ணணும். டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் எப்போவுமே சால்வ் பண்ணணும். இப்போ இது வந்து உங்களோட இன்இக்வாலிட்டி சிம்பிள். இவங்களை தனியாகவும் சால்வ் பண்ணணும். இப்போ 5 + 3 இங்கே 8 வருது. ஸோ இது வந்து <. இவங்களை சால்வ் பண்ணும்போது முதல்ல இந்த மல்டிப்ளிகேஷன் தான் நடக்கும். இப்போ இந்த 7 அப்படியே இருக்கும். 8 4s are 32 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -32 + 2 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த அடிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து -32வும் +2வும் இருக்கும். ஒரு நம்பர் மைனஸ்லேயும் ஒரு நம்பர் ப்ளஸ்லேயும் இருந்தால் அது என்ன தான் ஆகும்? சப்ட்ராக்ட் தான் ஆகும். இது சப்ட்ராக்ட் பண்ண 30, பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ -30 அப்படின்னு எழுதியிருக்கணும். அப்போ 8 வந்து <. இது +7, இது -30 இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது -23ன்னு வரும். 8ஐயும் -23யும் கம்பேர் பண்ணும்போது -23 பெரிய நம்பர் அப்படின்னு வருது. இது கண்டிப்பாக தப்பு தான். அதனால இது ஃபால்ஸ் அப்படின்னு எழுதியிருப்போம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷனில் 5 × 3 is greater than 7 - 8 + 4 × 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ 5 3s ஆர் இது 15 எழுதிக்கலாம். கிரேட்டர் தேன். ஸோ இந்த ரூலில் முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் வரும் போர்ட் மாஸ் படி. ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே வந்திருக்கும். 4 2s ஆர் 8. அப்போ இங்கே +8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 18 கிரேட்டர் தேன். இது வந்து +8 -8 +8 -8 0 ஆகிடும். இதை நம்ம இப்படி கேன்சல் கூட பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் 7 தான் இருக்குது. 18 இஸ் கிரேட்டர் தேன் 7 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு ட்ரூவான ஆன்சர். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். மற்ற ரெண்டும் கூட ராங்காக தான் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The number of times the number 73 occur in the reverse order of the string. இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸை ரிவர்ஸில் எழுதும்போது எத்தனை தடவை 73 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஆர்டரை ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. முதல்ல 7 3 4 5 6 7 அதான் இங்கே எழுதியிருக்கேன். 7 3 4 5 6 7 இந்த கடைசியில் இங்கே 2 முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்துடும் 2. இப்படி எழுதிட்டு எத்தனை தடவை 73 வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 73, இங்கே ஒரு 73 செகண்ட் டைம், அடுத்து இங்கே ஒரு 73 தேர்ட் டைம், இங்கே ஒரு 73 ஃபோர்த் டைம். அப்போ மொத்தம் 4 பிளேஸில் 73 கிடைக்குது. அப்போ 4ன்றதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அடுத்து பாருங்க, கன்சாலிடேட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து அமைய பெறாத வார்த்தை எது? விச் cannot be made from the wordன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல வந்து டேட் அப்படின்னு இருக்கு. DATE இங்கே இருக்கு பாருங்க. அப்போ இது வந்து இது உள்ள இருந்து தான் வந்திருக்கு. அடுத்து SON எல்லா லெட்டர்ஸும் இதுக்குள்ள இருக்கு. அடுத்து டீடைல் D இருக்கு, ETAIL எல்லாமே இருக்கு. ஸோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் SOL இங்கே இருக்குது. SOL ஆனால் U இருக்குங்க. ஆனால் யூன்ற லெட்டர் வந்து கன்சாலிடேட்டில் கிடையாது. அப்போ இந்த U இங்கேருந்து வராததுனால சொல்யூஷன் அப்படின்ற வார்த்தை தான் இதுலேருந்து வரல. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் த லாஜிக்கல் சீக்வன்ஸ். கண்ட்ரி, வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஜிக்காக அரேஞ்ச் பண்ணால் முதல்ல கண்ட்ரி, அதுக்கப்புறம் அது உள்ள ஸ்டேட்ஸ் இருக்குது, ஸ்டேட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே தான் வந்து வில்லேஜ் வரும். ஸோ இதான் கரெக்டான ஆர்டர். ADC அதுக்கப்புறம் தான் B. ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் சரியாக பொருந்திருக்கு. அதான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா நம்ம டிக்ஷனரி இருக்கும்ல, அந்த ஆர்டர் நம்ம கொண்டு வரணும். இப்போ இதில் ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தா எல்லாத்துலேயுமே எம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது யார் ஃபர்ஸ்ட் வருவா அப்படின்னு. ஸோ செகண்ட் லெட்டரை போய் பார்க்கணும். செகண்ட் லெட்டரில் இது U, இது A, இது U. அப்போ A தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ மாஸ்க் இல்லை மேனர் இவங்க 2 பேரில் தான் யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வருவாங்க. இவங்க 2 பேரில் யார் ஃபர்ஸ்ட் வரன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட் லெட்டரை பார்க்கணும். இங்கே S இருக்கு, இங்கே N இருக்கு. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் N தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ மேனர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அடுத்து வந்து மாஸ்க் வந்திருக்கும். ஸோ BC இதை நம்ம கடைசியாக ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். அப்புறம் மல்டிப்ளும் மஃப்லரும் இருக்குது. ஸோ MU யார் ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது இவங்க 2 பேரில். இங்கே L இருக்குது, இங்கே வந்து F இருக்குது. ஸோ Lலும் Fம் கம்பேர் பண்ணும்போது F தான் டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட் வரும். அதனால் இங்கே D வரும், அதுக்கப்புறம் தான் A வரும். இதை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ADCB அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய சரியான வார்த்தை. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.